ஆஸ்பிரன்ஸ் டேட் இன்னைக்கு 2 ஜூலை 2021. இன்னையோட த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் அண்ட் இன்னைக்கு இந்த ஆர்டிக்கல் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் சிட்டியை பற்றின ஆர்டிக்கல். இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் எப்படி கொரோனா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின ஆர்டிக்கல் தான். ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்ற கான்செப்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் 2014 பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்தது. இது அவங்க மேனிஃபெஸ்டோலவே சொல்லியிருந்தாங்க. அர்பன் சிட்டிஸை வந்து டெவலப் பண்ணுறது எங்களோட மேஜர் கோல். அர்பன் சிட்டிஸ் வந்து பாவர்ட்டியோட ஒரு சிம்பிளாக இனிமேல் இருக்காது. இந்தியாவில் வந்து நிறைய சிட்டிஸ் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 100 சிட்டிஸை சூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்மார்ட் சிட்டிஸ் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் அதே மாடலில் இந்தியா ஃபுல்லாக நிறைய சிட்டிஸை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கோலோட வந்து ஸ்கீம் தான். ஒரு ஆம்பிஷியஸான ஸ்கீம் தான் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன். அண்ட் இதோட ஜென்ரல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்றது வார்த்தைக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கிடையாது. ஸோ பேசிக்காக அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி ட்ரிவன் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஹோம்ஸ் இருக்கும், இல்லைனா ஹை லெவல் ஆஃப் கனெக்டிவிட்டி இருக்கும், எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அண்ட் ஆல்சோ டேட்டா கலெக்ஷன் ஹெவியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணின இண்டஸ்ட்ரீஸ் நிறைய டெவலப் ஆகும். அண்ட் ஆல்சோ நிறைய இன்ஃபர்மேஷன் சிட்டிசன்ஸ்க்கும் அண்ட் அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிற கம்மியான ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு மனுஷங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறது தான் இதோட கோலாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியா சிட்டிஸில் இருக்கிற மேஜர் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிசிட். தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்தியாவில் கிடையாது. மேபி வாட்டர் சப்ளையில் இருக்கலாம், இல்லை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லை சீவரேஜாக இருக்கலாம், இல்லைனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேசிஸில் டிராஃபிக்காக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ப்ராப்ளமால் எக்ஸ்ட்ரீமாக வர ஃப்ளட் அண்ட் ட்ராட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் இருக்குது. அதாவது அப்கிரேடட் சிவிக் சர்வீசஸ், எல்லாருக்குமே தேவையான சிவிக் சர்வீசஸை அப்கிரேட் பண்ணி ஒரு எஃபிஷியண்ட்டாக சிட்டிசன்ஸ் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றத வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் ஸ்மார்ட் சிட்டிஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது நேஷ்னல் கேபிட்டல் டெல்லி அண்ட் மும்பை இந்த மாதிரியான சிட்டிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்மார்ட் சிட்டிஸ் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் அப்படின்ற ஒரு சென்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் ஒர்க் பண்ணும். ஹப்ன்றது ஒரு சென்டர். இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் ஆகும் எல்லா இடத்துல இருந்தும். அண்ட் ஆல்சோ தேவையான சிட்டிசனுக்கு இந்த இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாடலால் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதனால தான் ஸ்மார்ட் சிட்டிஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கே யார் யாருக்கு என்னென்ன சர்வீஸ் தேவைப்படுமோ அதை அவங்க வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேபி இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் ஆக்சிஜன் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா பெட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வேக்சினாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு பாயிண்டில் கலெக்ட் பண்ணி அதை தேவையான சிட்டிசன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அண்ட் இதை வந்து ஒரு யூபி மாதிரியான ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. யூபியோட பாப்புலேஷன் நமக்கு நல்லாவே தெரியும், ரொம்பவே அதிகம். ஸோ அந்த மாதிரியான சிட்டிஸ்லாம் வந்து கொரோனாவை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியாததுக்கு காரணம் கூட இதுதான். இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் அண்ட் டெக்னாலஜி ட்ரிவன் சொல்யூஷன் வந்து அந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இண்டோர் அண்ட் சூரத் தான் வந்து இந்த வருஷமுமே டாப் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டில். அண்ட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு டாப்பில் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து கன்வர்ஜ் ஆகுது. லைக் அம்ரூட் அண்ட் ஆவாஸ் யோஜனா, இந்த மாதிரியான நிறைய அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸும் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷனோட கன்வர்ஜ் ஆகிறதுனால இதோட எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாகுது. அண்ட் இதுக்காக கவர்மெண்ட் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறைய வந்து இதில் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி செக்டரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. அண்ட் ஆல்சோ ரினியூவபிள் எனர்ஜி, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுற எஃபர்ட்ஸ், இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ்க்கு ஃபாரின் எய்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டிஸ்க்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் அதனால் கூட கோவிட் சுச்சுவேஷன் இது நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்றது ஒரு ரியாலிட்டி. அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் எப்போ மேஜரான ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் பிளான், அதாவது 5 இயர் பிளான், நம்ம தேர்ட் 5 இயர் பிளான்லேருந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்றது ஒரு மேஜர் கன்சர்ன் ஆஃப் கவர்மெண்ட்டாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அண்ட் 4th பிளான்லேயுமே ரொம்ப ப்ரையாரிட்டி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸையும் அக்யூமுலேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக அர்பன் சிட்டிஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிட்டிஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ அந்த சிட்டிஸில் வந்து எல்லா
எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷனுமே நமக்கு கிடைக்கணும் அண்ட் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே அங்கே நமக்கு கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தேவையான வாழ்க்கை தரத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரியான சர்வீசஸும் அவங்களுக்கு கிடைக்கணும். லைக் அவங்க வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து லெஷராக ஸ்பெண்ட் பண்ணுற டைமையுமே அவங்க வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்மார்ட் சிட்டிஸில் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு கார்டன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வாக்கிங் போகிற டைமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மோட்டரைசேஷனை விட பெடஸ்ட்ரியனைசேஷன் அப்படின்ற கான்செப்டை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக ப்ரொமோட் பண்ணாமல் நடைபாதையையும் இல்லைனா பைசைக்கிள் பாத்வேஸையும் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இது வந்து ரொம்ப ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அண்ட் ரெண்டு வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம், அண்ட் ஆல்சோ பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணும், அண்ட் ஆல்சோ வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் ரொம்பவே சின்ன சிட்டிஸாக இருக்கும். ஸோ இதை வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து பெடஸ்ட்ரியனேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு க்ரீன் லாஜிக் இதுக்கு வந்து நம்ம கொடுக்குறது மூலமா என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸை வந்து நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ மற்ற சொல்யூஷன்ஸ் எல்லாம் விட ஸ்மார்ட் சிட்டி சொல்யூஷன் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்காது அப்படின்னும் சொல்கிறாரு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு காமன் சிட்டிஸ் வந்து ரொம்பவே எலகெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் ஸ்மார்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டலைசேஷன். ஸோ வந்து இந்த மாதிரியான ஸ்மார்ட் சிட்டிஸை வந்து பேன் இண்டியா சிட்டிஸாக நம்ம க்ரியேட் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே நிறைய சிட்டிஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் இந்த மாதிரியான கோல்ஸ் வச்சு. ஸோ தேட் எல்லா சிட்டிஸுமே வந்து டெவலப் ஆகும் அண்ட் சிட்டிஸை சுற்றி இருக்கிற பெரிஃபரி ஏரியாவும் ரொம்ப ஈஸியாக க்ரோத் ஆகும் அண்ட் ஓவரால் இந்தியா வந்து டெவலப்மெண்ட் நோக்கி போக முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு இந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஐடியா ஆத்தர் கொடுக்குறாரு. லைக் ஃபார்மர்ஸ், ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா அங்கே இருக்கவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் காய்கறி அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ வந்து நம்ம ஃபார்மர்ஸை இந்த ஸ்மார்ட் சிட்டிஸோட இன்டெகிரேட் பண்ணலாம். பெரிஃபெரியில் இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாரையும் இந்த சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மார்க்கெட் மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பொல்யூஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணலாம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிஜிட்டலைசேஷனை, இன்ஃபர்மேஷனை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஃபெசிலிட்டியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வேஸ்ட்லேருந்து நம்ம வேல்யூபிள் மெட்டீரியல்ஸை எடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட்டோட பிரச்சனையும் நமக்கு வந்து குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேஸ்ட்லேருந்து ரெனியூவபிள் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணுறது, பைரோலிசிஸ் அப்படின்ற டெக்னிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரியல் டைம் கண்ட்ரோல் ரூம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்மார்ட் சிட்டிஸில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ட்ரோல் ரூம்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி டிசமினேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், இன்ஃபர்மேஷன் இஸ் நியூ எவால்விங் சயின்ஸ் அப்படின்றது தான் எவால்விங் கான்செப்ட். இப்போ வந்து டேட்டா சயின்ஸ்க்கு இருக்க ஃபெமிலியாரிட்டி வேறு எந்த கான்செப்ட்டுக்குமே கிடையாது. ஸோ வந்து இன்ஃபர்மேஷனை எப்படிலாம் எங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி அண்ட் அதுக்கேற்ற சர்வீஸை வந்து நம்ம சிட்டிசன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்தியா வந்து ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட ஓடிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக நிறைய ஸ்மார்ட் சிட்டிஸை க்ரியேட் பண்ணணும். அண்ட் அப்படி க்ரியேட் பண்ணால் இந்தியன் மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஒரு சொல்யூஷனாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் ஸ்மார்ட் சிட்டிஸ் நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாரு. அண்ட் வேறு ஹிந்துவில் இன்னொரு ஆர்டிக்கலும் வந்திருந்தது. அது என்னென்னா ஜுடிஷியரி பற்றின ஆர்டிக்கல். எப்படி கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸ்க்கு, அதாவது இந்த கொரோனாவால் இம்பேக்ட் ஆகப்பட்ட ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைனா இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட்ஸ்க்கு ரிலீஃப் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறதுக்கு ஜுடிஷியரியோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றின ஆர்டிக்கல். இதில் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் எந்த மாதிரியான பாயிண்ட்டுமே வெளியில் வரலை. ஸோ அதனால் நான் இந்த ஆர்டிக்கலை ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேணாம். இதில் பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரி கவர்மெண்ட் எப்போயாவது அவங்களோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னா ஜுடிஷியரி வந்து அதுக்கு வந்து மக்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டை வந்து கொடுக்குறாங்க எல்லா சிச்சுவேஷன்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷனில் இவ்வளோ தான். நாளைக்கு த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.